ஹவுஸ் ஆஃப் பேர்ஸ் அப்படின்னு ஒரு பெட் ஸ்டோருக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா ஆரப்பாளையம் இருக்குல்ல. ஸோ ஆரப்பாளையம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு பெரிய போர்டு வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் அண்ட் சூப்பர் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பெட்ஸ் வந்து வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஃபுட்டாக இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பெடிகிரி அப்படின்ற ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன டாக்ஸ் ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஸோ பப்பி, மீடியம், அடல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டு தான் வந்து பப்பியாக இருந்தாலும் சரி, பெரிய டாகாக இருந்தாலும் சரி கொடுக்கணும்னு நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பப்பிக்கு ஒன்று, மீடியம்க்கு ஒன்று, அடல்ட்டுக்கு ஒரு ஃபுட்டெல்லாம் வந்து கொடுப்பாங்களாமே. ஸோ உங்ககிட்ட வந்து பெட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு சில ஃபுட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ பெட்ஸ் இல்லாதவங்க என்ன மாதிரி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கனடியன் பிராண்டு, கனடாலேருந்து வருது, கனடாலேருந்து இம்போர்ட் ஆகி வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ளேவர்ஸ் வரும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மீட்டு தான் அதிகமாக இருக்கும். ரியல் மீட் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம சாப்பிட்றோட பெஸ்ட்டான மீட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 6 ஃபிஷ்ஷுன்னு பேர். இதில் வந்து 6 வகையான ஃபிஷ் இருக்கும். இது ஓசன் ஃபிஷ் கிடையாது, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் கிடைக்கிற ஃபிஷ்ஷு, ஹாரின்ஸ் கண்டிஷன் மட்டும், அந்த கனடன் கண்ட்ரியில் மட்டும் கிடைக்கிற ஃபிஷ் இது வந்து அடல்ட்டு ஆல் ஸ்டேஜு. அது மாதிரி இது வந்து சிக்கனு, டர்க்கி, ஃபிஷ்ஷு, எக்குன்னு இருக்கும். இது வந்து இப்போ இந்தியாவிலே இது கொஞ்சம் நல்ல பிராண்டு, பெஸ்ட்டான பிராண்டு, நல்ல குவாலிட்டியான பிராண்டு, நேச்சுரலான பிராண்ட்ஸ், நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். டாக்கு எதுவுமே வராது அந்த மாதிரி. அது வந்து ஆர்டன் கிரான்ஸ்னு சொல்லுவாங்க அது பேர். அது யூகே பிராண்டு. அதுலேயும் சிக்கன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் நல்ல நேச்சுரல் பிராண்ட்ஸ், நல்லா டாக்ஸ் விரும்பி சாப்பிடும். இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து டாக்ஸுக்கு எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ஆர்டன் கிரான்ஸ் வந்து இது கேட் ஃபுட்டு. அப்படியே இதுக்கு வந்தீங்கன்னா டிபாக் நேச்சுரல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெயின் ஃபுட்டு, ஸ்பெயின்லேருந்து வருது. இது ஸ்பெயின்லேருந்து வருது. இது டிபாக்கோட சென்ஸ். இது என்னென்னா ஸ்கின் ப்ராப்ளத்துக்காண்டி மோஸ்ட்லி கொடுக்குறது. இது ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா டாக் ஸ்கின் யூசஸ் எதுவுமே வராது. ஸ்பெயின் ஃபுட்டு, ஸ்பெயின்லேருந்து இம்போர்ட் ஆகி வருது. இதுலேயும் பப்பி, மீடியம், மேக்ஸி, ஜூனியரு, அடல்ட்டு எல்லாமே வருது இதில். அதுமாதிரி கீழே வந்துட்டிங்கன்னா இது வந்து இத்தாலியன் பிராண்டு, மாங்கின்னு பேர். இது பேர். இதில் பப்பி, ஜூனியர், அடல்ட்டு எல்லாமே இருக்குது. இது மோஸ்ட்லி சிக்கன் இருக்கும். இப்போ மாங்கிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சிக்கன் மட்டும் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதில் பார்த்திங்கன்னா மாஞ்சியில் பீ வைல்டுன்னு வருது. பீ வைல்டுன்னு வரப்போ இதில் வந்து 4 ஃப்ளேவர் வரும். ஒன்று சால்மனு, இன்னொன்று டியரே வரும். இதில் ஃப்ளேவர் டியர் வருது, டியர் வரும், சால்மன் வரும், டக்கு வரும். இது மாதிரி ஒரு 4 ஃப்ளேவர் இருக்குது. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த அந்த அனிமலோட ஆரிஜின் அதிகமாக இருக்கும், அதுக்காண்டி கொடுக்குறது. இது என்னடி வந்து இத்தாலியன் பிராண்டு, நேச்சுரல் பிராண்டு. இது வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் அந்தளவு இருக்காது, கம்மியான அளவில் தான் இருக்கும். டாக்ஸ் ஹெல்த்தியான ஃபுட்டு. இது இத்தாலியன் ஆரிஜின்லேருந்து, இத்தாலியிலேருந்து வருது, இம்போர்ட் ஆகி வருது. இதில் 800 கிராம்ஸ், 2 kg, 12 kg, 15 kg எல்லா கேஜிலையும் வரும். இதுக்கு உங்களுக்கு பெரிய பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இது வந்து வின்னர் ப்ளஸ். இது வந்து ஜெர்மன் பிராண்டு. இது ஷெப்பர்டு, டேனு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. நல்லா வெயிட்டு போடும், நல்லா வெயிட் கெயின் ஆகும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஃபுட்டு. இதிலே பார்த்திங்கன்னா ஹோலிஸ்டிக் வருது. ஹோலிஸ்டிக்னா லாஸ்ட்டில் இருக்கிறது தான் ஹோலிஸ்டிக். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இதில் வந்து அந்த மில்லட்ஸு, இந்த கோதுமை இந்த மாதிரி இதில் கொஞ்சம் இருக்கும். அதில் வந்து சுத்தமாக வந்து மீட் மட்டும் இருக்கும். அது எல்லாத்துலேயும் எல்லா பிராண்ட்லையும் இது மாதிரி போடுவாங்க. அது வந்து ஹோலிஸ்டிக். அதுவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் வைல்டு வந்து எப்படின்னா இது வந்து அமெரிக்கன் பிராண்டு. இதில் வந்து மீட் குவாலிட்டி எல்லாமே வந்து மீட் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான மீட்டாக இருக்கும். டக்கு இருக்குது, அப்புறமேட்டு ஸ்மோக்குடு சால்மனு, ஸ்மோக்குடு லேம்ப்பு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து சூப்பர் டாப்பான பிராண்டு. ஆர்ஜின் அக்கானாக்கு அடுத்து இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். இது ப்ரூனோஸ் வைல்டு. இது யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து வருது ப்ரூனோ வைல்டு. இதுலையும் பார்த்திங்கன்னா பப்பி, ஆல்டு, ஸ்டார்ட்ரு அந்த மாதிரி வரும். இது ஓரளவு ரேட்டு வந்து ரீசனபுளாக இருக்கும். நல்லா வந்து ப்ரீமியம் ஃபுட்டு. ராயல் கேனில் வந்து ஸ்டார்ட்ரு, அடல்ட்டு, பப்பி எல்லாமே இருக்குது. இதில் ராயல் கேன் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஃப்ரான்ஸ் 2 நாட்டிலேருந்து வருது. அதை விட்டிங்கன்னா ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸ்பெக்ட்ரம் வந்து இது என்ன டர்க்கிலேருந்து வருது. டர்க்கி இம்போர்ட்டு. இதுலேயே பப்பி, அடல்ட் எல்லாமே வரும். இதில் வந்து என்னென்னா மீட் இருக்கும். மீட்டு நிறையா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் நிறையா ஆட் ஆகிருக்கும். நிறையா வந்து சீட்ஸ் இருக்கும், நிறையா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம நார்மலாக பெடிகிரி யூஸ் பண்ணுறது எப்பயும் போல்.
அது மாதிரி ஹில்ஸ் இருக்குது. ஹில்ஸ் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட் இது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரல் பிராண்ட்ஸு, நல்ல குவாலிட்டியான சிக்கன் மீட்டு, பார்லின்றது அது ஒரு பில்லட் தான், கோதுமை தவறி மாதிரி. அது ஒரு பில்லட் பார்லின்னு சொல்லுவாங்க. பார்லி யூஸ் பண்ணுவாங்க, ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி இதில் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது அமெரிக்கன் பிராண்டு, அமெரிக்காலேருந்து இம்போர்ட் ஆகிறது. இதெல்லாம் இந்தியன் பிராண்டா? ஆமாம், பெடிகிரி வந்து இந்தியன் பிராண்டு. அது மாதிரி டாக்டர் நமக்கு கெனல் வாஷ் இருக்குது, ஃப்ளோர் க்ளீன் கெனல் க்ளீன் பண்ணுற வாஷ் இருக்குது. இது நம்ம டாக் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறோம்ல, வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி அதுக்குரிய பெனாயில் டெட்டாயில் நம்ம யூஸ் பண்ணுறது, ஹியூமன் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனியாக, ஏன்னா அதுக்கு இன்ஃபெக்ஷன் எல்லாமே வரும். இது அதுக்குன்னு உள்ளது. இது ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு 2 மூடி 3 மூடின்னு ஊற்றி நம்ம வந்து கெனலில் க்ளீன் பண்ணலாம். இப்போ ரூல்ஸ் ஃபோக்கஸ் இருக்குது. ஃபோக்கஸ் வந்து இந்தியன் பிராண்டு. ரூல்ஸ் ஃபோக்கஸ், அதில் ஸ்டார்டரு பப்பி இருக்குது. அதை தாண்டி வந்துட்டிங்கன்னா ப்ரோப்ளான் வந்து ஆஸ்திரேலியன் ஃபுட்டு. அதுலேயே பப்பி லார்ஜ் பிரீட் எல்லாமே வரும். அது ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஆர்ட்டில் வந்து இது வந்து தாய்லாந்துலேருந்து வருது. தாய்லாந்து ஃபுட்டு இது கமர்ஷியல் ஃபுட்டு. ரேட் அவங்களுக்கு ஓரளவு ரீசனபிளாக இருக்கும். கீழே போனீங்கன்னா இது மியாவ் கேட் ஃபுட்டு தான். இது வந்து கெனல் வாஷு. நான் கெனல் வாஷ் உங்களோட பெருசு காமிச்சேன்னா அது மாதிரி இது சிறுசு. இது வந்து 1 லிட்டர் கேனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ராயல் கேன் மில்க் பவுட்ரு, நியூபார்ன் பேபி 0 டேஸ்லேருந்து கொடுக்கலாம். அப்புறம் இது சேல்மன் ஆயில், டாக்ஸ் வந்து சேல்மன் ஆயில் ஸ்கின் கோட்டுக்காண்டி கொடுக்குறது. இது ஷாம்பூஸ், பெரிய நிறைய டாக் வச்சுக்கவங்களுக்கு 1 லிட்டர் கேனில் ஷாம்பு தேவைப்படும், அந்த மாதிரி ஷாம்பு. அது மாதிரி சின்ன குவான்டிட்டியில் ஷாம்பு, ml 500 ml 200 ml அந்த மாதிரி. இதில் ப்ரீமியம் ஷாம்பு இருக்கும், நார்மல் ஷாம்பு இருக்குது. ஏன்னா இது ஒன்று டாக்ஸோட மெடிசன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே. பர்ஃப்யூம், டாக்கோட பர்ஃப்யூம்ஸ். இது டாக்கோட ஷாம்பு, அது கேட்டோட டாய்ஸு. இது வந்து டவல், டாகோ கேட்டோ நம்ம பாத் பண்ணிவிட்டு அந்த ட்ரைவாக உறிஞ்சு ஈரத்தெல்லாம் உறிஞ்சு இது வந்து ட்ரை ஆகிடும். அதுக்காண்டி ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுற டவல். அப்புறம் இதெல்லாம் டாகோட கிரேவிஸ் எல்லாம் கிரேவி ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுக்குறது, டேரெக்டாக கொடுக்கலாம். கிரேவி டைப்பில் இருக்கும், சின்ன பேக்கெட் 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஒரு பாக்கெட்டு. ஏன்னா டாக் டிக்ஸ் வரும்ல, வீட்டில் டாக்ஸுக்கு டிக்ஸ் வரப்போ அந்த இடத்த அடிச்சு விட்றது, இங்கே வுட்டு ஃப்ளோரு எங்கேனாலும் அடிக்கலாம். இது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் மெடிசன்ஸ், நியூபார்ன் பப்பி ட்ராவல் ஆன டாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறது. இதுபோக இது வந்து வென்ட்ரிப்ரோன்றது பப்பி செர்லாக். அப்புறம் இது வந்து நம்மகிட்ட ஹெர்பல் பிராண்ட்ஸ், சாண்டிகேட் மல்டி விட்டமின் பவுடர். சாண்டிகேட்ன்றது ஃபைபர் கண்டென்ட் வரும். இது மல்டி விட்டமின் பவுடர். அப்புறமேட்டு இது பார்த்திங்கன்னா சார்டின் ஆயில்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா சால்மன் ஆயில் மாதிரி மீன்லேருந்து செய்கிறது. டாக் ஸ்கின் கோட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டு டாக்ஸ் உரிய கிரேவிஸ், ப்ரீமியம் கிரேவிஸ், நார்மல் கிரேவிஸ் எல்லாமே இருக்குது. அப்படி தண்ணியில் போட்டு சூடாகணும்? இல்லை அப்படியே டைரெக்டாக கொடுக்கணும், பேஸ்ட் மாதிரி. இப்போ என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த டாக் பிளேட்ஸ் எல்லாமே இருக்கும், ஃபுட் பிளேட்ஸ். பக்கத்தில் போனோன்னா பெடிகிரி இருக்குது பார்த்தீங்களா? இது ஒன்று தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட், பெடிகிரி ப்ரோன்னு போட்டிருக்காங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது, பப்பிக்கு ஒரு கொடுக்கணுமா, அடல்ட்டுக்கு ஒன்று தரணுமா, ஸோ மீடியம் டாகாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபுட்டு தரணுமாமே. ஸோ இங்கே ஒரு கேஜ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த சைடு போகிறப்போ ஒரு கேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஃப்ளைட்லலாம் பெட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த கேஜ் தான் கொண்டு போகணுமா, அப்படியே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அந்த அப்படியே இந்த சைடு வந்து ஒரு டாக்ஸுக்கு தேவைப்படுற அந்த பெட்டு மேலே இருக்கிறது பெட்டுன்னு சொன்னாங்க. இது எல்லாமே வந்து ஆக்சசரிஸ், செயின் அந்த மாதிரி. இந்த பாடிக்கெலாம் ஒரு கவர்மே போடுவாங்களா, பாக்ஸஸ்லாம் இருக்கா, ஒரு சில பாக்ஸஸ் பிஸ்கட் மாதிரி இருக்குல்ல. அப்புறம் இது வந்து இந்த போன் சூ போல், இதை வந்து டாக்ஸ் சூ பண்ணி சாப்பிடுவான். ஐ திங்க் 1 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் சாப்பிடவே.
எல்லாமே வந்து இந்த டாக்ஸுக்கு வந்து ப்ளே பண்ணுற யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ்லாம் சொன்னாங்க. பார்த்தீங்களா, டாக்ஸுக்கு யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் டிஃபார்னு போட்டிருக்கா. ஸோ டாக்ஸ் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு, இது வந்து ப்ரஷ்ஷுன்னு சொன்னாங்க. தென் இங்கே டவல் பாக்ஸ் இருக்குல்ல, பாத் பண்ணிவிட்டு இந்த டவலை வந்து போட்டாலே போதுமா, தண்ணியை ஃபுல்லாமே உறிஞ்சிருமாமே. கூலிங் அப்சர்பன் டவல். தென் இதுவுமே ப்ரஷ் போல் டபுள் ஷேடாக இருக்குது இந்த ப்ரஷ்ஷு. டென்டல் கேர்னு போட்டிருக்கு. இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து வெளியூருக்குலாம் போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு போயிடணுமா. ஸோ அந்த பக்கத்தில் இருக்குல்ல, அதில் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பெட்டு வந்து சாப்பிட அப்படியே இறங்கிடுமாமே கீழே. ஸோ வெளியூர் போகிறவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்குல்ல, இதான் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ளைட் கெரியர் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினச்சிது. அண்ட் ஒரு பெட் ஸ்டோர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இங்கே வர்றதுக்கு முன்னாடி பெடிகிரி மட்டும் தான் ஒரே ஒரு பிராண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் தெரியுது பெடிகிரி மாதிரி நிறையா இருக்குது. அது போக பப்பிக்கு ஒன்று, மீடியம்க்கு ஒன்று, அதுக்கெலாம் வந்து தனித்தனி ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆன்லைன் ஆர்டர்ஸுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. பெட்ஸ்லாம் வளர்த்திங்க அப்படின்னா யூ கேன் கால் தம். ஸோ அவ்வளோதான் வீடியோ நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பை.